இன்னைக்கு நம்ம விக்ரம் அவர்கள் 58வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காரு. இது அவருக்கு கண்டிப்பா ஸ்பெஷலா அமையும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு விக்ரம் சாரை பத்தி பார்க்கலாமா? விக்ரம் அவர்களுடைய நிஜ பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கென்னடி ஜான் விக்டர். இவர் 17th ஏப்ரல் 1966 தான் பிறந்திருக்காரு. இவருக்கு இன்னும் நிறைய பேர் கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். சியான் விக்ரம், கென்னி அப்படின்னு கூட செல்லமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து அவர் லோயலா காலேஜ்லயும் பச்சையப்பாஸ் காலேஜ்லயும் படிச்சிட்டு இருந்தாரு. இவருடைய மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா ஷைலஜா பாலகிருஷ்ணன். இவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நடிகர் விக்ரம் துவக்கத்துல சாக்லேட் பாய் கேரக்டர்ல தான் நடிச்சிட்டு வந்தாரு. அவருடைய முழு திறமையும் வெளிப்படுத்த அவருக்கு அது போதுமானதா இல்லைன்னு கூட சொல்லலாம். இருந்த போதும் தனக்கான சந்தர்ப்பம் வரும்னு காத்துட்டு இருந்தாரு. அவர் எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்த்த அந்த சந்தர்ப்பமும் வந்துச்சு. அதை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் பாலா அவர்கள் தான். தன்னை போலவே சாதிக்க துடிப்பவர் தன்னுடைய படத்துல இணைய வேண்டும் என்று பாலா நினைத்ததுனாலதான் அந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னு கூட சொல்லலாம். பாலா எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் அதிகமான மெனக்கெட்டவர் தான் விக்ரம். பாலா அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். பாலா அவர்களுக்கு நடிப்பு அப்படின்றது நடிப்பினுடைய உச்ச கட்டத்துல இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாரு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றதே கஷ்டம். அதுவும் அவருடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி அவர் நடிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் கூட சொல்லலாம். இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தவர்கள் அனைவருக்குமே மிரட்டியதுன்னு கூட சொல்லலாம். கண் கலங்க வச்சதுன்னு கூட சொல்லலாம். பாலாவுக்கு மட்டும் இல்லாம ரசிகர்களுக்குமே உண்மையான ஹீரோனா இந்த படத்தின் மூலம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நடிகர், தயாரிப்பாளர், பாடகர், டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சினிமால பன்முகம் காட்டுவது என்பது அதனை நேசிக்கும் கலைஞர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். அந்த ஒரு பெரிய கலைஞராவே நம்ம விக்ரம் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இதை சாத்தியப்படுத்திய நடிகர் விக்ரம் அவர்களை சின்ன திரையில தான் இவருடைய அறிமுகம் அமைஞ்சிச்சு. கலாட்டா குடும்பம் என்ற தொடர்ல நடிச்சிருந்த விக்ரம் இதன் மூலம் என் காதல் கண்மணி படத்துல நடிக்கவும் வாய்ப்பு பெற்றாரு. இதையடுத்து தொடர்ந்து சாக்லேட் பாய் கேரக்டர்ல நடிச்சு வந்த இவர் இதனிடையே பாலாவினுடைய அறிமுகம் கிடைத்து சேது படத்துல கமிட்டும் ஆனாரு. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல டப்பிங் ஆர்டிஸ்டாவும் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சேது படம் மிகுந்த போராட்டத்திற்கு அப்புறம் தான் இயக்குனர் பாலா சேது படத்தை இயக்க கமிட் ஆனாரு. தன்னை போலவே இதுதான் வாழ்க்கைன்னு தேடிய விக்ரம சேது படத்துல தன்னோட இணைச்சு கொண்டாரு பாலா. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறிச்சு. அடுத்தடுத்து பிதாமகன் உள்ளிட்ட படங்களையும் மாஸ்க் ஆட்டிச்சு. வருவண்டா ஒரு நாள்ன்ற வெறியும் வேகமும் தாகமும் சேது சமயத்துல விக்ரமிடம் மிக அதிகமா இருந்துச்சுன்னு பாலா சொல்லியிருந்தாரு. என்னை யாருமே நம்பாத போது தன்னை தந்தவன் தான் விக்ரம்னு பாலா அவர்கள் சொல்லியிருந்தாரு. சேது படத்தோட ஷூட்டிங் தாமதமான நிலையில அனைவருமே நிலை குளிஞ்சு போனாங்கன்னு கூட சொல்லலாம். டெலிபிலிம் நடித்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை பாலாவுக்கு சமமாக கொடுத்து அழகு பார்த்தவர் தான் விக்ரம். விக்ரம் அவர்கள் பாலாக்கு இதெல்லாம் பண்ணும்போது பாலா அவர்கள் ரொம்பவே சந்தோஷமானாருன்னு கூட சொல்லியிருந்தாரு. தன்னையும் தன்னுடைய தேவைகளையுமே தான் சொல்லாமலே புரிந்து கொண்ட ஆத்மாதான் விக்ரம்னு பாலா பாராட்டியும் இருக்காரு. படத்துல கல்லூரி காலகட்டத்தை சொல்லும் கதைக்களத்துல சிறப்பா நடிச்சு முடிச்சிருந்தாரு. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கதை நகர வேண்டும்னு இந்த சமயத்துலதான் 20 கிலோ எடைய விக்ரம் குறைக்க வேண்டும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு மாசம் ஷூட்டிங்க்கு அவருக்கு ரெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த 20 kg அவர் இதுல சாத்தியமும் படுத்திருந்தாரு. இதுக்கு பாலா, உங்களுக்கு உடல் குறைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நான் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துறேனான்னு வேற கேட்டிருந்தாரு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே விக்ரம் அவர்கள் இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பாலாக்கு எனக்கு ஒரு பரிசே கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை அவரோட புத்தகத்திலயும் வெளிப்படுத்திருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை மெனக்கிடும் தைரியம் சினிமால ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் மட்டுமாங்க, இவருடைய அடுத்தடுத்து எல்லா படமுமே ஹிட் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம விக்ரம் அவர்கள் நடிப்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே விக்ரம் அவர்களை சொல்லலாம் அப்படின்ற அளவுக்குலாம் அடுத்தடுத்து அவருடைய நடிப்பு திறமையை காட்டியிருப்பாரு. முக்கியமா சொல்லணும்னா சங்கர் இயக்கத்துல வெளிவந்த ஐ படத்துல அவருடைய கேரக்டர் ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் அதுக்காக கூன் போட்டே ரொம்ப நேரம் நடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதையுமே அவர் யதார்த்தமா ரொம்பவே அழகா நம்ம பார்க்கும் பொழுதே ஒரு எமோஷனலா இருக்கிற அளவுக்கு நடிச்சிருந்தாரு நம்ம விக்ரம். அதை தொடர்ந்து கடைசியா வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்திலே பயங்கரமா கலக்கியிருப்பாரு நம்ம விக்ரம் அவர்கள். அடுத்தடுத்து நம்ம விக்ரம் அவர்களுக்கு தங்கலான் படம் வர இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம விக்ரம் அவர்கள் என்னென்ன படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற அப்டேட்டையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் அவர்களுக்கு நம்ம பர்த்டே விஷஸ் விஷ் பண்ணிடலாம்.